ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் கரிபோல். இன்றைக்கி சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுத்தலை கறி குழம்பு. சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, காஷ்மீரி சில்லி கலருக்காக 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் நார்மல் வரமிளகா 4 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வாசம் வர வரையும் நல்லா வறுத்து விடணும். அப்புறம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வறுப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 30% வதங்கினா போதும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். கறி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா தலைக்கறி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்ட அப்புறமா கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறமா மசாலா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசிலுக்கு நல்லா வேக விட்டுறலாம். விசில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுனால மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்ததும் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. சண்டே ஆட்டு தலைக்கறி குழம்பு கூட மூளை வறுவல், சிக்கன் வறுவல், ஆட்டு ஈரல் வறுவல், ஆட்டு தலைக்கறி குழம்பெல்லாம் வச்சு பிரமாதமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மட்டன் லவர்ஸ் ஆட்டு தலை வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.